ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. காலையில் சீக்கிரமே ட்ரேட் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் விட்டு எஞ்சி ஓடியே போயிட்டேன். ஒரு 2 days முன்னாடி மார்க்கெட் பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணிருந்துச்சு. ஸோ ரொம்ப கொடூரமான ஒரு ஃபால் வந்து ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ இருந்து நிறைய பேர் பிங் பண்ணி கேட்ட ஒரே ஒரு விஷயம், ஒரு பெரிய கிராஷ் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி. ஒரு 200-300 பாயிண்ட் ஃபால் ஆனாலே கிராஷ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மனசுக்குள்ளே பீதி வந்து வரும். ஸோ எல்லாருக்கும் அப்படி தாங்க, எனக்கும் அப்படி தான் வரும். ஸோ அப்படிலாம் ஆகாதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆனாலும் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தோணும். ஸோ அன்றைக்கி நிறைய பேர் வீடியோ போட சொன்னாங்க, ஆனால் என்னால் போட முடியலைங்க. ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொரு ரீசன் வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு நியூஸ் வச்சு ஏதாவது ஒரு கதை விடுவானுங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நியூஸ்லாம் ஒன்றுத்துக்குமே ஆகாது. ஸோ அதுக்கு பின்னாடிலாம் வேறு ரீசன் தான் இருக்கும், டெக்னிக்கலி வேறு ரீசன் தான் எப்போவுமே இருக்கும். நியூஸ் வந்து ஒரு 5 to 10% தான் அப்படிங்கிற மாதிரி நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டைமும் ஏதாவது நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துடுங்க. ஸோ இது வந்து நார்மல் ப்ராஃபிட் புக்கிங்காக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்குங்க, பேரலல் ஜோன் வந்து போயிட்டுருக்கு நிஃப்டியில். ஸோ அங்கே மேலே போகிறப்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ கிராஷ்லாம் வரப்போகுதுன்னா முதல்ல 50 EMAவை தாண்டி அதுக்கு கீழே ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்புறம் தான் நம்ம வந்து இன்னும் வீக்னஸ் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு 50 EMAக்கும் மேலே தான் இருக்கும் இன்னும். ஸோ அதனால் கிராஷ் வந்து வரப்போதான்னு இப்போ இருந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல எப்போவுமே மேலே போகிறப்ப கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இங்கே தெரியுதுங்களா, இங்கே நல்லா மேலே போயிட்டு இருந்தது, டக்குன்னு நல்லா இங்கே ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து வந்திருக்கு. ஸோ திருப்பியும் மேலே போகிறப்ப ஒரு நல்ல ரெட் கேண்டில் வந்து வந்திருக்குங்க, 2 டைம் வந்து வந்திருக்கு, கொஞ்சம் டீசெண்டான ஒரு ரெட் கேண்டில். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த டைம் இங்கே போகிறப்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதே இடத்துல டைனமிக் ஜோன்ஸோட மந்த்லி ஜோனும் இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே மஞ்சள் கலரில் தெரியுதா, இந்த டைனமிக் ஜோன்ஸோட மந்த்லி ஜோனும் இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அது கூட சேர்ந்து ட்ரெண்ட் லைனும் இருக்குங்க. ஸோ அந்த கான்ஃப்ளூயன்ஸில் தான் இது வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், கீழே சூப்பராக இந்த இடத்துல சப்போர்ட் வந்து எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் புல்ஸ் வந்து உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், இன்றைக்கி ஃபால் ஆனனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் மேலே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ திருப்பியும் நேற்றும் எடுத்திருக்குங்க, நேற்றும் நல்லா எடுத்திருக்கு. ஸோ இன்றைக்கும் அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நல்லாவே சப்போர்ட் எடுத்திருக்குங்க. ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு வந்து தெரில, ஆனால் பிரச்சனை இல்லாமல் போகுமா அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம். ஸோ இதை உடச்சி இதுக்கு கீழே எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதை பொறுத்து தாங்க நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு நார்மலான ப்ராஃபிட் புக்கிங் தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயம் வந்துருச்சுங்க, ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சி. ஆனால் நிஃப்டியை விட மற்ற ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப கொடூரமாக விழுந்துருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்டாக் பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப ஹியூஜான லாஸ் வந்து வந்துருச்சுங்க. ஏன்னா டாடா பவர்லாம் இந்த இடத்துல பக்கம் பொசிஷன் வந்து எடுத்திருந்தேங்க. ஸோ பயங்கர புல்லிஷாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே சூப்பரான பிரேக் அவுட் வேறு, அன்றைக்கெலாம் 10% பக்கம் வந்து ஏறிச்சு. இது இங்கே ஃபார்ம் ஆன கேண்டிலையும் இந்த வால்யூம் இதையும் நம்பி தேவையில்லாமல் இன்னும் ஒரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பொசிஷன் வந்து எடுத்துட்டேன். முதல்ல சேஃபான பொசிஷன் தான் எடுத்திருந்தேன். போனால் 10,000-12,000 தான், வந்தால் 85,000 பக்கம் வந்து வர்ற மாதிரி ஒரு பொசிஷன் வந்து எடுத்திருந்தேங்க. கால் பட்டர்ஃப்ளைல அந்த மாதிரிலாம் எடுக்கலாம் சூப்பராக. ஸோ ஆனால் அது வந்து மந்த் எண்ட் வரை விட்டு பார்க்கணும். ஸோ நான் வந்து இது ஓவர் புல்லிஷாக இருக்குதுன்னு நினச்சி அது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புட்ஸ்லாம் செல் பண்ணிட்டேன், நேக்கடான புட்ஸ்லாம் செல் பண்ணிட்டேங்க. ஸோ அந்த நேக்கட் புட்ஸ் வந்து நம்மளை பயங்கரமாக செஞ்சு விட்டுருச்சுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து 2-3 நாள் ரொம்ப ஹெவியான ஃபால் வந்து ஆயிடுச்சு. அந்த இதில் ரொம்ப ஒரு ஹியூஜான லாஸ் வந்து ஆயிடுச்சுங்க, 1.25 லட்சம் பக்கம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து டென்ஷன் ஆகி மொத்த போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையுமே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேங்க, எல்லா பொசிஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா எனக்கு ஹோல்ட் பண்ணுற மூடே போயிடுச்சு, அந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க சில விஷயத்தில். ஸோ இன்ட்ராடேல கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக ப்ராஃபிட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பழைய லாஸ் எப்படியாவது ரெக்கவர் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் இந்த ஒரே நாளில் வந்து மொத்தமாக செஞ்சு விட்டானுங்க. ஏன்னா ரொம்ப பெரிய லாஸ் வந்து புக் பண்ணிட்டேன், ஒரு 2.5 lakhs பக்கம் வந்து லாஸ் புக் பண்ணிட்டேங்க இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் மட்டுமே. ஏன்னா இந்த ஒரு நாள் நிஃப்டி ஆன ஃபால்லே ரொம்ப கொடூரமாக போர்ட்ஃபோலியோ வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ
ஸோ அதனால் இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண மூடு இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதான் என்ன சொல்ல வரேன்னா, நிஃப்டி இப்படி ஃபால் ஆனதை மட்டும் வச்சு மக்கள் எல்லோரும் பயப்படலை. ஏன்னா ஸ்மால் கேப், மிட் கேப், அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஸ்டாக்ஸும் ஓவராலாக ரொம்ப யூஸ்வலி நிஃப்டி இந்த அளவுக்கு விழுந்தால் அந்த ஸ்டாக்ஸில் எவ்வளோ விழுமோ அதை விட ஒரு 2-3 மடங்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப கொடூரமாக ஃபால் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால தான் எல்லோரும் மத்தியில் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இல்லை இதை பிரேக் பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வீக்னஸ் வந்து வரும். ஸோ அது வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக். இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரு 45K பக்கம் வந்து ப்ராஃபிட் வந்துச்சுங்க. அதுக்கு மேலேயும் ரிஸ்க் எடுக்க வந்து முடியலைங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியும் அது லாஸை ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எடுக்கணும்லாம் உட்காந்து வெயிட் பண்ணுற நிலமையிலே இல்லை. அந்தளவுக்கு சைக்காலஜி ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரொம்ப நம்பியிருந்தேங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து சென்செக்ஸ்லேயும் டிசிஷன் வந்து எடுத்தேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நான் சென்செக்ஸ் ட்ரேட் பண்ணும்போது நிஃப்டியும் பார்ப்பேன்னு. இந்த இடத்துல வந்து மந்த்லி சிபிஆரும் இருக்குங்க. நான் வந்து நிஃப்டி சார்ட் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், மந்த்லி சிபிஆர் ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் டைனமிக் ஜோன்ஸ், டெய்லி டைனமிக் ஜோன்ஸும் இருந்துச்சு. ஸோ அதுவும் போக இன்னொரு ஹரிசாண்டல் சப்போர்ட்டும் இருந்துச்சுங்க. ஸோ 4 கான்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த எல்லா கான்ஃப்ளூயன்ஸும் இருந்ததுனால நான் கண்டிப்பாக இதை வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பினேன். ஆனால் நான் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கலைங்க. மார்னிங் வந்து இந்த இடத்துலையே எடுத்திருந்தேன். ஸோ ஏன்னா சென்செக்ஸு, நிஃப்டி எல்லா இடத்துலையும் சிபிஆர் வந்து கான்ஃப்ளூயன்ஸாக வந்துருந்துச்சு. ஸோ சென்செக்ஸ் வந்து பாருங்கள், இங்கே வந்து சிபிஆர் வந்து ரிஜெக்ட் பண்ணிச்சு 925க்கு எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல தாங்க என்னோடய என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஏன் என்ட்ரி எடுத்தேன்னா, ஸோ அதே டைமில் நிஃப்டிலையும் சிபிஆர் வந்து இருந்திருக்குங்க. இங்கே தெரியுதுங்களா, நிஃப்டி ஸ்பாட்லேயும் சேம் டைமில் வந்து சிபிஆர் ரிஜெக்ஷன் 925க்கு. ஸோ அதே டைமில் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் ரிஜெக்ட் பண்ணிச்சுங்க. ஸோ இந்த 3 கான்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணேன். ஸோ அது உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும். இங்கே வந்து சென்செக்ஸ் வந்து 73,000ங்க. ஸோ 73,000 தாங்க ஷார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 73,200 வந்து பக்கத்தில் ஹெட்ஜாக வாங்கியிருந்தேன். ரொம்ப க்ளோஸான ஹெட்ஜ் தான் வாங்கியிருந்தேன். அதில் தான் ஒரு 42,000 வந்து ப்ராஃபிட் வந்து வந்துருந்துச்சு. ஒரு 100 லாட் தாங்க போட்டிருந்தேன். எப்போவும் 200 to 300 லாட்லாம் போடுவோம், உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்னோடய கேபிட்டல் வந்து நான் யூஸே பண்ணல. வெறும் 100 லாட் மட்டும்தாங்க போட்டிருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணலான்னு. ஸோ அதில் ஒரு 50,000 வந்து மேக்ஸிமம் வர மாதிரி இருந்துச்சு. 50,000ல் 42,000 வந்து வந்துருந்துச்சு. ஸோ அப்படியே உடனே புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண வேண்டாம் தாங்க நினச்சிருந்தேன். ஆனாலும் இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து டெம்ட் ஆச்சு. ஏன்னா இதை வந்து பிரேக் பண்ணாதுன்னு நல்லாவே தெரியும். ஏன் பிரேக் பண்ணாதுன்னா, இங்கே சென்செக்ஸ்லேயும் ப்ரீவியஸ் டே லோ இருக்குது. அந்த இடத்துல டைனமிக் ஜோன்ஸும் கான்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ நிஃப்டிலையும் பாருங்கள், சேம் இடத்துல டைனமிக் ஜோன்ஸோட கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, மந்த்லி சிபிஆர் இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் சப்போர்ட்டும் இருக்குது. இங்கேயே ஆல்ரெடி 4 கான்ஃப்ளூயன்ஸு. ஸோ இதை விட சென்செக்ஸ்லேயும் ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த லெவலில் பிரேக் பண்ணாதுன்னு தெரியும். அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரேட் வந்து எடுத்தேன். ஸோ ஆனால் இங்கே ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டே இருந்துச்சு. ஒரு 3,000 தான் ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. அதையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ரொம்ப லைட்டான பொசிஷன் தான் போட்டிருந்தேன். இங்கே ஒரு 30 லாட் தான் போட்டிருந்தேன். மேலே இந்த இடத்துல 100 லாட் போட்டிருந்தேன். இந்த இடத்துல வெறும் 30 லாட் தான் போட்டிருந்தேன். வந்த ப்ராஃபிட்லாம் ரிஸ்க் எடுத்து விட வேணான்னு சொல்லி, சும்மா ஒரு 5,000 வர வேணாம், மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கலான்னு சொல்லி இங்கே ஒரு 30 லாட் தாங்க போட்டிருந்தேன். ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருந்துச்சு. ஒரு 3,000 தான் ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒரு பர்சனலாக ஒரு வேலை வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போயிட்டேங்க. இங்கே உட்காரவும் மூடே இல்லை, ரொம்ப தேய்ச்சிட்டு இருந்தான். ஸோ ஏதாவது ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிடுவானோன்னு பயந்து போதும்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பாருங்கள், பிஇ சைடு வந்து எடுத்திருப்பேன். 72,500 வந்து எடுத்திருப்பேன். அங்கே ஒரு 2,500 அவ்வளோ கிடச்சிச்சு. மொத்தம் 45,298 வந்து வந்திருக்குங்க. ஸோ நம்ம இன்றைக்கெலாம் ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாமல் லைட்டான பொசிஷன் வந்து எடுக்கிறோமோ, அன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப சைலண்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ நான் பல டைம் வந்து பார்த்துட்டேன். இது இந்த டைம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு டைமும் இப்படி தான் நடக்குது. ஸோ அதனால் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கெலாம் ஃபுல் கேபிட்டலில் பண்ணியிருந்தேன்னா ஈஸியாக 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் எடுத்துருக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த ஜோன் வந்து ரொம்ப க்ரூஷியல்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ டே சார்ட்டில் வந்து காட்டுறேன். ஸோ அங்கே வந்து பல டைம் வந்து அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து தெரியுதுங்களா, 46,600லேருந்து 800 வர ஒரு 200 பாயிண்ட்டுங்க. ஸோ
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட்டாக ஒரு டைம் ஆக்ட் பண்ணிச்சு, இந்த இடத்துல பல டைமாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு, திருப்பி இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுக்கும்னு நினச்சேன். ஸோ ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங்கே அது கொஞ்சம் கீழே தான் கிடச்சிச்சு, வீக்காக இருந்துச்சு. ஸோ அப்புறம் இங்கேருந்து இன்றைக்கி வந்து ரிஜெக்ஷன் வந்ததுனால, ஸோ இங்கேருந்து இன்றைக்கி வந்து மார்னிங் ரிஜெக்ஷன் வந்துச்சு பாருங்கள். சேம் டைமில் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ரிஜெக்ஷன் வந்துருந்துச்சு. ஸோ இங்கேயும் சிபிஆர் பக்கம் தான் இருக்குது, சிபிஆரில் டச் ஆகலாம், ஆனால் பக்கம் வர போயிருக்கு. அது போக இந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, டைனமிக் ஜோன்ஸும் சிபிஆருக்குள்ளேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தேன்னா அந்த லெவல் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி பேங்க் வந்து இந்த ஜோனை திருப்பி கிராஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் மார்னிங் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஷார்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து நல்லா தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு ட்ரேட் வந்து எடுத்து நல்லா ஜாலியாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஒன்றும் குடைச்சல் கொடுக்கல, ஏன்னா எடுத்த இடத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஃபால் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த ஏரியா வந்த உடனே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன், சாரி சென்செக்ஸில் சொல்கிறேன். ஸோ பேங்க் திருப்பி மேலே போகிறப்பையும் அந்த ஜோனை வந்து திருப்பி பிரேக்கே பண்ண முடியலங்க. அங்கேருந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு பாருங்கள் 1.5 மேலே. ஸோ மண்டே வந்து இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ 46,600லேருந்து 800 வரங்க, 200 பாயிண்ட் ஜோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸ்பீரி வந்து எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பையர்ஸ்க்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ஆல்கோஸ் வச்சு நிறைய பேர் வந்து ஸ்கேம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கானுங்க. முதல்ல ஒருத்தர் 2 பேர் இருந்தான், இப்போ ஆளாளுக்கு ரோட்டில் வரவன் போகிறவங்களாம் ஆல்கோஸ்ன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துடுறானுங்க. இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போடணும்னு நினச்சேன். ஸோ ஆனால் அதை விட இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கேமர் வந்து மாட்டியிருக்கான். அதனால் எந்த வீடியோ போடுறதுனே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே 2 நாளில் என்னால் வீடியோ போட முடியாதுங்க. ஸோ சண்டே வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஜூம் மீட்டிங் வந்து இருக்குது. ஸோ அதனால் சண்டே கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஆனால் சாட்டர்டே ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன், என்ன வீடியோ போடுறதுன்னு தான் தெரில. ஸோ நான் வந்து யோசிச்சுட்டு என்னோடய கம்யூனிட்டியில் வந்து அப்டேட் பண்ணுறேங்க என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு. ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனும் அமுக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அமுக்கி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேமர் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஏன்னா இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு ரொம்பலாம் வீடியோஸ் போட மாட்டேங்க, வீக்லி ஒன்ஸ் ஆர் மேக்ஸிமம் 2 வீடியோ தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யூடியூப் வந்து என்னை சஜஸ்ட் பண்ணாது உங்களுக்கு, ஏன்னா ரெகுலராக வீடியோஸ் போடலைன்னா ஒழுங்காக சஜஸ்ட் பண்ணாது அது ஆட்டோமேட்டிக்காக. அதனால தாங்க அந்த பெல் ஐக்கான் வந்து தயவு செஞ்சு அமுக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.